சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு புதிய ரயில் விட்டுருக்காங்கன்னு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம் சேனலில் லைவ் ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தோம். இன்ஸ்டாவில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் அந்த ஷார்ட்ஸை பார்த்துருந்தாங்க. அதில் நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கானதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ரயிலை பற்றின முழு தகவலும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் வெள்ளூர் கண்டோன்மெண்ட்லேருந்து சென்னை கடற்கரை வரைக்கும் ஓடிட்டு இருந்த இந்த கூண்டு வண்டியை தான் இப்போது திருவண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த வண்டி வந்தாலே நம்ம மக்களுக்கு பிடிக்காது. படிக்கட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், காற்று வராது, 8 பெட்டி தான் இருக்கும். அதனாலேயே இது கூண்டு வண்டி தான் சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த வண்டி பிளாட்ஃபார்ம் தாழ்வாக இருக்கிற பகுதிகளில் பயன்படுத்துறதுக்காக தயாரிக்கப்பட்டது. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கான பிரத்யேக தயாரிப்பு தான் இந்த வண்டி. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த திருவண்ணாமலை சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து சரியாக 6 மணிக்கு புறப்படும். சரி 5:45க்கெலாம் வந்து சீட்டு போடலான்னு நீங்கள் நினச்சா அதுதான் முடியாது. ஏன்னா இந்த வண்டி ஏற்கனவே மேல்மருவத்தூர்லேருந்து 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு 5:45க்கு தான் இங்கே வந்து சேரும்.
ஸோ வர வழியிலேயே மக்கள் சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த வண்டியை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். மொத்தம் இந்த வண்டியில் 8 பெட்டிகள் இருக்கும். முதல் பெட்டி கடைசி பெட்டி என்ஜின் பெட்டியாக இருக்கும். முதல்ல இருந்து 2வது பெட்டியும் கடைசியிலிருந்து 2வது பெட்டியும் மகளிருக்காகவும் முதல் வகுப்புக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கும். 5வது 6வது பெட்டிகளில் கழிவறைகள் இருக்கும். மொத்தம் 4 கழிவறைகள் இருக்கும். அதில் திருவண்ணாமலை டு சென்னை கடற்கரை டிக்கெட் விலை 50 ரூபாய் தான். ஆர்டினரி டிக்கெட் வாங்கினாலே போதும். இந்த ட்ரெயினுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்னை கடற்கரையில் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு 12:05க்கு திருவண்ணாமலை சென்றடையும். திருவண்ணாமலையிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு 9:50க்கு சென்னை கடற்கரை வந்து சேரும். சரி, இந்த ரயில் எங்கெல்லாம் நிற்கும்னு பார்க்கலாம். சென்னை பீச்லேருந்து புறப்பட்டு ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், திருநின்றவூர், புட்லூர், திருவள்ளூர், ஏகாட்டூர், கடம்பத்தூர், செஞ்சிபானம்பாக்கம், மணவூர், திருவாலங்காடு, மோசூர், அரக்கோணம் ஜங்ஷன், சித்தேரி, அன்வர்திகான்பேட்டை, சோளிங்கர், தலங்கை, வாலாஜா ரோட் ஜங்ஷன், முகுந்தராயபுரம், திருவலம், காட்பாடி ஜங்ஷன், வெள்ளூர் கண்டோன்மெண்ட், பெண்ணாத்தூர், கண்ணமங்கலம், ஒன்னூபுரம், சேதாரம்பட்டு, ஆர்னி ரோட், மதிமங்கலம், போலூர் ஆகிய வழிகளில் போய் திருவண்ணாமலை சென்றடையும். திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும்போது போலூர், மதிமங்கலம், ஆர்னி ரோட், சேதாரம்பட்டு, ஒன்னூபுரம், கண்ணமங்கலம், பெண்ணாத்தூர், வெள்ளூர் கண்டோன்மெண்ட், காட்பாடி ஜங்ஷன், திருவலம், முகுந்தராயபுரம், வாலாஜா ரோட் ஜங்ஷன், தலங்கை, சோளிங்கர், அன்வர்திகான்பேட்டை, சித்தேரி, அரக்கோணம் ஜங்ஷன், புளியமங்கலம், மோசூர், திருவாலங்காடு, மணவூர், செஞ்சிபானம்பாக்கம், கடம்பத்தூர், ஏகாட்டூர், திருவள்ளூர், புட்லூர், செவ்வாப்பேட்டை ரோட், வேப்பம்பட்டு, திருநின்றவூர், வில்லிவாக்கம், பெரம்பூர், வாஷர்மென்பேட், ராயபுரம், சென்னை பீச் வந்து சேரும். ₹50 திருவண்ணாமலைக்கு ஒரு ரயில். கிளாம்பாக்கம் போய் பஸ் பிடிச்சி அதிகமான காசு கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ரயிலில் ஏறி போயிடலாம். பஸ்ஸை விட ரயில் வசதியாக இருக்குது.
ஊருக்கு போயிட்டு திரும்பி வரவங்க நேரடியாக இந்த ட்ரெயின் மூலமாக வேலைக்கு வந்துடலாம். கழிவறை வசதிகள் இருக்குது. திருவள்ளூர், திருநின்றவூர், ஆவடி ஆகிய இடங்களுக்கு போகிறவங்க 4-5 பஸ்ஸு மாறி மாறி போகாமல் நேரடியாக இந்த ரயில் மூலமாக போயிடலாம். கிரிவலம் போகிறவங்க நைட்டு இந்த வண்டியில் போயிட்டு அதிகாலை இந்த வண்டியிலே கூட திரும்பி வந்துடலாம். இந்த வண்டிக்கான எதிர்மறை விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தமே 8 பெட்டிகள் தான் இருக்குது. கழிவறைகள் இருக்குது, ஆனால் சுத்தமானதாக இல்லை. தண்ணி வசதியும் இல்லை. ரயில் பயணம் அதிகமான நேரம் எடுக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கும் மேலே பயணிக்க வேண்டியது இருக்குது. அரக்கோணம், திருவள்ளூர், திருநின்றவூர்லேருந்து வேலைக்கு போகிறவங்க இனிமேல் இந்த ரயிலை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா வெள்ளூர் கண்டோன்மெண்ட்லேருந்து இந்த ரயில் போகும்போதே அதிகமான நேரங்களை எடுத்துக்கும். என்ன தான் 9:55க்கு சென்னை பீச் ரீச் ஆகும்னு போட்டிருந்தாலும் 10:30, 10:15 தான் இது போய் சேரும். நேற்று முன்தினம் கூட இந்த ரயில் 11 மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா திருவண்ணாமலையிலேருந்து புறப்படும் போது இன்னும் அதிகமான நேரமே எடுக்கும். மொத்தத்தில் இந்த ரயில் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகால கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.